மாதிரி யாராவது வந்தால் செம்மையாக இருக்கும். ஆனால் படம் அல்டிமேட்டு ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. அந்த ஒரு தோரணை சண்டைக்கோழி அதில் பார்த்தோம்ல அந்த விஷயம் பார்த்த மாதிரி இருக்குது. மறுபடியும் அப்படி ஒரு தலைவர் இப்போ ஒரு கம்பேக் வந்தால் செம்மையாக இருக்கும். சூப்பராக இருந்தது. அதான் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் தேட்டரே பிளாஸ்ட் செம்மையாக இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே, நல்லா தான் இருந்தது. ஃபைன், ஆல் குட். பொங்கல் வின்னர் பார்த்த மூணுத்தில் இது பெஸ்ட்டு. நல்லா இருந்துச்சு. விண்டேஜ் சந்தானம் நல்லா இருந்துச்சு படம். அப்போல்லாம் இல்லை, இப்போ ரீரிலீஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிற டைமில் இந்த மாதிரி மூவி வரும்போது நல்லா இருக்குது. பார்க்கும்போது பழைய இதில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி பழைய அந்த இது ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், பொங்கலுக்கு நல்லா ஓடும், நல்லா ஓடலாம் படம். இதெல்லாம் பார்த்து நல்லா என்கரேஜ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. ஆமாம், இப்போ இருக்கிற அந்த இது இல்லை. இப்போ இருக்கிற இதில் இந்த மாதிரி கமர்ஷியல் படம்லாம் ஒன்றா ரீரிலீஸ் ட்ரெண்டில் இந்த மாதிரி வர படம்லாம் நல்லா ஹைப் அதிகமாக இருக்கும். நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இருந்துச்சு படம், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. இது முன்னாடியே விட்டுருக்கலாம். ப்ரொடியூசர் ஏற்கனவே நஷ்டம்னு சொல்கிறாங்க, அதனால் விடாமல் இருந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய தப்பு. இந்த படம் நம்பிக்கை வச்சு விட்டுருக்கலாம். இப்போ ஏன் விட்டாங்கன்னா, இப்போயும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் விட்டாங்க. 190 ரூபா கொடுத்து மொக்க படத்தெல்லாம் பார்க்குறோம். இது ரேட்டு வேறு கம்மியாக இருந்துச்சு. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணியிருப்போம். நல்ல வேலை மக்கள் இந்த மாதிரி கமர்ஷியல் படத்தை மிஸ் பண்ணுறாங்க. அதுதான் சொல்லலை, இவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க சந்தானம் காமெடி கிரிஞ்சாக போகுது, அதனால் இது பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஆனால் இந்த படத்தை பார்த்தா சந்தானம் ரொம்ப வருத்தப்படுவார். சரி, இப்படிலாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு சரியான இது கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அருமை பண்ணியிருக்காங்க. ஆர்யா செம்ம பண்ணியிருக்காரு, சத்தா நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட்டு அப்படியே படத்தை உட்கார வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அஞ்சலியும் வரலட்சுமி போட்டு நடிச்சிருக்காங்க. சுந்தர்சி படம்னா காசு வாங்காமே நடிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலே சொன்னேன், காசே வாங்க தேவையில்லை. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளாமர் இல்லாத மாதிரியும் கிளாமர் இருக்கிற மாதிரியும் சரமாக செஞ்சுருக்காங்க. இந்த பொங்கல் என்னடா இப்படி ஒரு மார்க்கமாக போகுது, மெட்ராஸ்காரன் அது ஒரு ஸ்டைலில் இருக்குது, வணங்கான ஒரு ஸ்டைலில் இருக்குது, கேம் சேஞ்சர் ஒரு ஸ்டைலில் இருக்குதுன்னு சொல்லும்போது 12ஆம் தேதி இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். அந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி யோசிச்சாங்கன்னா இந்த படத்துக்கு என்ஜாய் பண்ண தான் யோசிப்பாங்களே ஒழிய, ஐயோ சொல்கிறேன், விஜய் ஆண்டனி கம்பேக், ஆர்யா கம்பேக், விஷால் கம்பேக், எல்லாருமே கம்பேக் மூவி. இதை பார்த்தா அந்த டீம் நினச்சி உண்மையிலே நம்ம பெருமைப்படணும். இவ்வளோ யூனிக்கான பசங்கள்லாம் ஏன் இப்படி உடஞ்சாங்க, ஏன் இப்படி தனித்தனியாக போனாங்கன்னு தெரில. ஒரு அருமையான ட்ரீட்டு. 190 ரூபா கொடுத்து மொக்க படத்தை பார்க்குறதுக்கு ஒரு அருமையான படமாக சொல்லலாம். இருக்குது ப்ரோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம படம், நல்ல காமெடி. அந்த இதெல்லாம் இல்லை, 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த போது அந்த ஒரு இது இருக்கும், சின்ன இதெல்லாம் இருக்கும். பட் செம்ம காமெடி. சந்தானம், நம்ம பழைய சந்தானத்தை பார்க்கும்போது விண்டேஜ் சந்தானம் பார்க்குற மாதிரி இருக்குது. படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான். செகண்ட் ஹாஃபில் மனோபாலா சாரோட பொசிஷன் வருது. சான்ஸில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிச்சானாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இது எப்படி பார்க்குறாங்க, ஏன்னா நம்ம அக்மாரி சுந்தர்சி படம் தான், உள்ள தெளித்தா கலகலப்பு அதே பேட்டர்ன் தான், செம்மையாக இருக்குது. அதான் சுந்தர்சி எப்படி யூஸ் பண்ணுவார் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாரு. வரலட்சுமி இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சில காமெடி போர்ஷன்லாம் இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம், பயங்கரமாக இருக்காது. விஜய் ஆண்டனி உண்மையிலே அவர் உண்மையிலே இப்போ லாஸ்ட்டாக அந்த ஒரு பாட்டு, சதாவோட ஒரு பாட்டு, அதோட எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு தான் வர்றோம். விஜய் ஆண்டனி இதே மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் பாருங்க, உள்ளே போய் பாருங்கள், செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. அந்த பாட்டுக்கு உண்மையாக எனக்கு தெரிஞ்சு அப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒரு இது இருந்திருக்குமான்னு தெரியல. இப்போ பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, டைம் போகிறதே தெரியல, நல்லா ஜாலியாக போகுது. ஹீரோவாக நடிக்கிறத விட காமெடியாக பண்ணலாம். அவர் விஷாலுக்கு இப்போ 200 கோடி கொடுக்கலாம். இருக்குது இன்னும் எப்படி 2000 கோடி வசூல் ஆகும். கண்டிப்பாக கொடுக்கலாம். சுந்தர்சி படம்னா காசு வாங்காமே நடிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலே சொன்னேன், காசே வாங்க தேவையில்லை. எதுவுமே தெரில ப்ரோ, ஓப்பனாக சொல்கிறேன், எதுவுமே தெரில. ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் போனதே தெரில, இன்ட்ரோ விட்டதும் தெரில. பொங்கல் வின்னர் பார்த்த மூணுத்தில் இது பெஸ்ட்டு. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் எதிர்பார்த்ததை விடவே, எதிரே பார்க்காத விட நல்லா இருக்குன்னே சொல்லலாம். உண்மையாக ஒரு ஸ்கோப் உள்ள தான் நாங்கள் வரவே இல்லை. எப்படி சொல்கிறதுனா, இந்த படம் எப்படி இருக்குது, 12 வருஷமாக ஏன் டிலே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலி பார்த்தா இந்த படத்தில் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சந்தான சாரை பற்றி சொல்லி ஆகணும். பழைய காமெடியெல்லாம் இந்த படத்தில் பூர்த்தி பண்ணியிருக்காங்க சார் சொல்லணும். அதாவது இப்போ ஹீரோவாக பார்த்துட்டு திரும்ப காமெடியாகவே அவர் நடித்தார்னா இன்னும் வைபாக இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் இந்த படம் கொண்டு போயிருக்காரு. எதுவுமே தெரில ப்ரோ, ஓப்பனாக சொல்கிறேன், எதுவுமே தெரில. ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் போனதே தெரில, இன்ட்ரோ விட்டதும் தெரில. படம் போகிற ஸ்பீடாகவே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் பிஜிஎம் வேறு லெவலிங் சார். அஞ்சலி மேம், அப்புறம் வரலட்சுமி மேம், எல்லாருமே பயங்கரமாக ஸ்கோப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் மனோபாலா சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் தான் வேறு லெவலுங்க. அந்த மொட்டராஜேந்திரன் சாரும் மனோபாலா சார் காம்போ
நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க சார். படம் கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி பொங்கலுக்குங்க சார். எம்ஜிக்கு செம்ம படங்க. ஐயோ இது மாதிரி படம் ரொம்ப நாளைக்கு பேர் பார்க்குறோம். பொங்கல் ஐயோ சுந்தர் சீக்கிரம் கை கொடுக்கணும் அவருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காரு. விஷால் செம்மையாக பண்ணியிருக்காருங்க. விஷாலுக்கு இப்போ 200 கோடி கொடுக்கலாம். அதுக்கு இன்னும் எப்படி 2000 கோடி வசூல் ஆகும். கண்டிப்பாக கொடுக்கலாம். அவர் நல்லா இந்த படத்தால் மக்கள் வந்து அவர் மேலே ஒரு பிரியம் ஏற்படும். உடல்நல குணமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. சந்தானம் இது மாதிரியே பண்ணி தான் அவர் தான் இவர் தெரியாமல் ஹீரோவை போயிட்டார். செம்ம காமெடியனுங்க. செம்மையாக இருக்கு படம். ஆமாம் எல்லாமே பார்க்கணும் வச்சுங்களேன். லைஃப்பில் பிரச்சனை இருக்கும் அத்தனை பேர் பார்க்கணும். நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்குது சார். ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணிக்காரு. ஆமாம் சுந்தர்சி ஃபுல் சுந்தர்சி தான். சந்தானம் காம்போ பார்த்துட்டு ஏன் சந்தானம் மிஸ் பண்ணுவோம் ஃபீலிங் வரும். விஜய் ஆண்டனி பிஜிஎம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது சார். எல்லா படம் செகண்ட் ஹாப்லாம் வேறு லெவலு சார். ஃபர்ஸ்ட் ஹாப் தான் சந்தான காம்போ செம்மையாக இருக்குது. எல்லாம் நல்ல ட்ரீட் ரசிகருக்கு. பார்க்கலாமையா ஒரு என்டர்டெயின்மெண்ட்யா. சும்மா நீங்கள் வழக்கம் போல் கதையெல்லாம் கேட்காதீங்க, லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு படம் பார்க்கணும், கொஞ்ச நாள் சிரிச்சுட்டு போகணும் அப்படின்னாக்கா சிரிக்கலாம் உள்ள. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே ஊர்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்கு ரொம்ப வீக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் குறிப்பாக சொல்ல போனால். ஆனால் இருந்தாலும் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா காமெடி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். அது உள்ள நல்லா தெரியுது. சந்தானத்தை நாங்கள் இப்படி தான் எதிர்பார்த்தோம். ஹீரோ சந்தானம் எங்களுக்கு வேணாம், இந்த சந்தானம் தான் எங்களுக்கு வேணும். அட்லீஸ்ட் எல்லாம் பார்த்துட்டாவது அவர் வந்து திருப்பி வந்தாரா நல்லா இருக்கும். உண்மையிலேயே அவர்லாம் வந்து காமெடியே பண்ணலை, சும்மா டெட் பாடியாக இருந்தாப்புல. அதுவே சிரிப்பு வந்துருச்சு பயங்கரமாக. நல்லா பண்ணியிருந்தாப்புல. இதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் லாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒன்று அவரே பாடியிருப்பார். செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமாக இருக்கும். தாராளமாக பார்க்கலாம். சுந்தர்சி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கிளாமரும் தூக்கல், காமெடியும் தூக்கல் அந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம் தாராளமாக. நல்லா இருந்தது சார். சந்தானம் காமெடி நல்லா இருந்தது. விஷால் பாட்டு நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஆமாம் காமெடி. ஆமாம் ஹீரோவாக நடிக்கிறத விட காமெடியாக பண்ணலாம். அவர் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்தது ப்ரோ. செம்ம ஒர்த்து, அல்டிமேட்டு, செம்ம கம்ப்ளீட் லாஃப். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து சிரிச்சு. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நல்லா மிஸ் பண்ணுறோம். செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு போர்ஷன் ஒன்று வரும். விஷால், சந்தானம், மனோபாலா அவங்களாம் சேர்ந்து பண்ணுறது தியேட்டர் பிளாஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்தது. ரொம்ப சந்தானம் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனுக்கான ஒரு ஸ்பேஸ் இப்போ பயங்கரமான ஒரு வாய்டர் நான் பெருசாக மிஸ் பண்ணுறோம். மறுபடியும்